ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக உங்கள் சைடில் இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ரீசன்ட் டேஸில் மாங்காய் அண்ட் மாம்பழத்தோட சீசன் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் வீட்லேயும் மாங்காவும் மாம்பழமும் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஸோ சும்மாவும் நம்மளால் சாப்பிட முடியல. மாம்பழம் 1, 2 தான் சாப்பிட முடியுது. அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ வேஸ்ட்டாக தான் போகுது. இதை வச்சு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாங்காய் ஊறுகாய் போடுற வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். மாங்காயை ஊறுகாய் போட்டுடலாங்க. ஆனால் மாம்பழத்தை என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நானும் யோசித்து பார்த்துட்டு என் மாம்பழத்தில் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க வீடியோஸ்லாம். மாம்பழ ஜூஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் மாம்பழத்துலேயே மேங்கோ லஸ்ஸி செஞ்சு போட்டிருந்தாங்க. ஸோ மேங்கோ லஸ்ஸி செய்யும்போது கேர்ட் ஆட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த கேர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதையும் மேங்கோ கூட காம்பினேஷன் பண்ணி எப்படி நல்லா இருக்குமா இல்லையான்னு வேறு தெரியல. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம மேங்கோ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஜூஸ் தண்ணி ஊற்றி சக்கரை போட்டு அடிக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன மாம்பழம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தாங்க மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மேங்கோ எடுத்திங்கன்னா ஜூஸும் புளிப்பாக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இனிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குதோ அந்தளவுக்கு ஜூஸும் நல்லா இருக்கும். ஸோ மாம்பழம் நல்ல டேஸ்ட்டான மாம்பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. மாம்பழத்தில் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. பட் நம்ம இன்றைக்கி செய்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மாம்பழத்தை உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துடணும். அந்த ஃப்ளஷ்ஷை வச்சு தான் நம்ம இப்போ ஜூஸ் போடவே போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ட்ரை பண்ணுறோம். அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மாங்காய் மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு தெரியாதுல்ல. குவான்டிட்டி கம்மியாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா இன்னொரு டைம் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக பண்ணிக்கோங்க. மாம்பழ சீசன் இருக்கும்போதே மாம்பழத்தில் என்னென்ன ரெசிபி எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்காக 1 இயர் வெயிட் பண்ணுங்க. ஸோ மாம்பழம் ஜூஸ் போடணும் அப்படின்னாலுமே இதுக்கு 1 இயர் வெயிட் பண்ணி அந்த மேங்கோ சீசன் வரும்போது மட்டும்தான் நம்ம நல்லா ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த மேங்கோக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையுமே அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது, ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. பட் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸே போடலைங்க. நான் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் ஓகே யூடியூப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே நமக்கு ஒரே நாளில் இல்லை ஒரு 1 மந்த்க்குள்ளேயே நமக்கு சேனல் மானிட்டைஸ் ஆகி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ பட் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதுக்கு அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாக நம்ம கண்டினியூவாக அந்த வீடியோவையும் நம்மளோட எஃபர்ட்ஸை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் யாருமே யூடியூப்பில் ஏர்ன் பண்ணி நான் பார்த்ததில்லைங்க. நானும் உங்களை மாதிரி நிறைய வீடியோஸில் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக பொய்யா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. பட் நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும், அது என்ன தான் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்பில் வீடியோஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும் யூடியூப்பில் ஓகே அப்லோட் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காகன்னு டைம் வேஸ்ட் பண்ணி மெனக்கெட்டு எல்லாத்தையுமே பண்ணணுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடிட் பண்ணி வீடியோ போட்டோன்னா அதுக்கு யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. சரி லைக் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைபாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்கங்க. கடைசியில் ஏதோ ஒரு 4 நல்ல உள்ளங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சரி ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மானிட்டைஸ் வாங்குறது அப்படிங்கிறது இன்னும் பல நாள் ஆகுங்க. பட் அதுக்கான எஃபர்ட்ஸ் மட்டும் என்னோடய சைடில் இருந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஓகே நம்ம திரும்ப பழையபடி ஜூஸ்
போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து உள்ளே இருக்கிற எல்லா ஃப்ளஷி போர்ஷனையும் எடுத்துட்டேன். பேலன்ஸ் வந்து இன்னொரு மேங்கோ இருக்குது. ஸோ அதுலேயும் வந்துட்டு அந்த பல்ப் இருக்கும்ல, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் வேணுமோ, எத்தனை மாம்பழம் வேணுமோ அத்தனை மாம்பழத்தில் இருக்கிற அந்த ஃப்ளஷி போர்ஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நீங்கள் தனியாக அந்த மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் அழுகி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மேங்கோ ஜூஸ் தானே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகுன போர்ஷனையும் எடுத்து போட்டுருவாங்க. பட் நீங்களும் அந்த மாதிரி அந்த கொஞ்சம் அழுகி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமாக ஒன்றும் ஆகாது அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த ஜூஸோட ஃபுல் டேஸ்ட்டுமே மாறிடும். ஸோ நான் வந்து இது கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சமாக அழுகுன மாதிரி ஒரு சைடு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் அப்படியே தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மாம்பழம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது டேஸ்ட்டையே வந்து வித்தியாசமாக மாற்றிடும், நல்லாவே இருக்காது. அதனால் மாம்பழத்தை பார்த்து வந்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் வீட்டில் மாம்பழம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சாப்பாடுக்கு கடிச்சிட்டு சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் தாத்தாக்கு மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். அந்த மாம்பழமும் அது கூட வந்து சுடு சாப்பாடு, அதுக்கப்புறம் பருப்பு குழம்புக்கும் சுடு சாப்பாடுக்கும் இந்த மாம்பழத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நானுமே இந்த விஷயத்த எங்கள் தாத்தாக்கிட்ட இருந்து தாங்க கற்றுக்கிட்டேன். அவருக்கு மட்டும் அந்த மாம்பழ சீசன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, ஒரே கூத்தும் கும்மாளமுமா ஆயிரும். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாலுமே அது நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் புளிக்குழம்புக்கு கூட மாங்காய் வந்து கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. மாங்காய் சீசன் வந்துருச்சுனாலே மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டு அந்த தயிர் சாப்பாடுக்கு இல்லை அப்படின்னா பழைய சோறுக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாமே மாம்பழ சீசன் இருக்கும்போது, இந்த சீசன் முடிகிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா திரும்பவும் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. ஸோ மாங்காய் ஊறுகாய் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட சில ஊறுகாயெல்லாம் 1 இயர் கிட்ட வரும். அதாவது நம்ம கை போடாமல் மாங்காய் ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா நல்ல வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு ஊறுகாய் போடும்போது அது 1 இயர் கிட்ட கூட வரும். அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கைப்படாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா 1 இயருக்கு வருங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மாம்பழத்தில் வேறு ஏதாவது ரெசிபி தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஆல்மோஸ்ட் நான் வேலையை முடிச்சிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது முடிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பால் வந்து எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலாக இருக்கணும். நீங்கள் வந்து காய வைக்காமல் பச்சை பாலாக போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும், அந்த பச்சை வாசனை இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நான் பச்சை பால் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் நமக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பால் ஆடையெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த பாலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாலை மிக்சியில் ஊற்றிட்டு இப்படிக்கா திரும்புறதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சுங்க. நான் கூட நினச்சிட்டே இருந்தேன், ஐயோ கரண்ட் போயிடுச்சே, இப்போ எப்படி வந்து ஜூஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை போயிட்டு ஒரு 5 or 10 minutesக்குள்ளே வந்துருச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜூஸ் போடுறேன்னு அந்த மிக்சி ஜாருக்குள்ளேயே மறந்துட்டு அப்படியே வச்சுருப்பேங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வேலை செய்கிறோம் அப்படின்னா உடனே அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம வந்து சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஒதுக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம். அதனால் அப்போவே எல்லா வேலையும் முடிச்சிடணுங்க. அது உடனே வந்து அந்த சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுகர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா ஜூஸ் அடிச்சிட்டு கூட நம்ம சுகர் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் பார்க்கும்போது திக்னஸாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்களும் வந்து ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஜில்லுன்னெலாம் வேண்டாம், நான் அப்படியே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு இந்த ஜூஸை வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு குடிச்சு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருந்த எல்லாத்தையுமே நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அண்ட் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைமில் தான் நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போவே நல்லா ஃப்ரீஸாக இருந்துச்சுங்க. ஸோ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கமுத்தி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த தட்டில் வச்சு பார்க்கும்போது இந்த முட்டைக்குள்ளே அந்த யாக் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
நல்லா பார்த்தோம் அப்படின்னா அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியாக முட்டையோட உடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக குடிக்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் போட்டு முடித்த உடனே குடிச்சிருங்க. ஸோ நம்ம சேனலில் நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்பவுமே தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா vlog with மிட்டுவை சப்ஸ்கிரைப் பண்ணி